கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மருத்துவமனையில் நோயாளி அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கிரிமினல் வார்டில் சிகிச்சை பெற்ற ஜாகிர் அரவிந்த் சாமி இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த சம்பவத்தில் இந்த கொலை நடைபெற்றிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், இந்த கொலை சம்பவம் குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மருத்துவமனையினோட கிரிமினல் வார்டுல சிகிச்சை பெற்று வந்தவர் தான் ஜாகிர். இவர் கொலை வழக்கு ஒன்றுல கைதாகி சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில உள்நோயாளியாக அவர் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். இவர் மீது ஆழியார் காவல் நிலையத்துல கொலை வழக்கும் ஒன்றும் இருக்கிறது. இதே மருத்துவமனையில தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த அரவிந்த் சாமி என்பவரும் மனநல சிகிச்சை பெற்று வருகிறார். இவர் மீது கடையம் காவல் நிலையத்துல வழக்கொன்றும் நிலுவையில இருக்கிறது. கைதாகி தற்போது மருத்துவமனை கிரிமினல் வார்டுல இவரும் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில தான் கடந்த 20ஆம் தேதி கிரிமினல் வார்டுல இருக்கக்கூடிய கழிவறை பகுதியில ஏற்பட்ட தகராறின் போது அரவிந்த் சாமி மற்றும் ஜாகிரின் இடையே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. அப்போது அரவிந்த் சாமி ஜாகிரோட அந்த வலது கண்ணில் கொடூரமாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. ஜாகிரோட சத்தத்தை அறிந்த மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு உடனடியாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில ஜாகிர் இன்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து தலைமைச் செயலக காலனி போலீசார் சம்பவ இடத்திற்கு விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக அங்கு பணியில் இருந்த மருத்துவர் சுமித்ரா என்பவர் இது குறித்து புகார் ஒன்றையும் அளித்திருக்கிறார். தற்போது அரவிந்த் சாமியை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில அவரிடம் தீவிர விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கீழ்ப்பாக்கத்தோட அரசு மனநல மருத்துவமனையில ஏற்பட்ட தகராறுல நோயாளி அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அப்பகுதியில கொஞ்சம் சிறிது பரபரப்பும் ஏற்படுத்தியிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.